இன்றைய ஒடிசா மாநிலத்தில் சில பகுதிகளும் மேற்கு வங்கத்தில் சில பகுதிகளும் சேர்ந்த பகுதி சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி லாலா நாடுன்னு அழைக்கப்பட்டது. அந்த நாட்டை ஆண்ட மன்னனுக்கு ஒரு மகள் இருந்தா. அவளோட பேர் சுப்பாதேவி. அவள் பிறந்ததும் சின்னத்தம்பி படத்தில் வர்ற மாதிரியே அந்த மன்னரும் ஜோசியம் பார்த்தார். சுப்பாதேவி ஜாதகத்தை பார்த்த ஜோசியருக்கு வேத்து கொட்டுது. இந்த கொடுமையை என் வாயால் எப்படியா சொல்லுவேன்னு அழ ஆரம்பிச்சிட்டார். மன்னர் என்ன கர்மமாக இருந்தாலும் சொல்லி தொலைங்க சமாதானம் பண்ணதும் ஜோசியர் அந்த கர்மத்தை சொன்னார். மன்னரே, உங்கள் மனுஷங்க கூட வாழ மாட்டான். ஜோசியர் சொன்னதும் மன்னர் ஒரு நொடி பூரிச்சு போயிட்டார். அப்போது நம்ம பொண்ணு இந்திரன், சந்திரன், எந்திரன் மாதிரி பெரிய பெரிய மேலோகத்து ஆட்கள் கூட வாழ போகிறான்னு ஒரு நொடி புலகாங்கிதம் அடைஞ்சார். ஆனால் அந்த ஒரு நொடி புலகாங்கிதமும் நாசமாக போச்சு. அந்த ஜோசியர் உங்கள் பொண்ணு சிங்கத்தோடு தான் வாழுவான்னு சொல்லிட்டு மன்னரை சோகமாக பார்த்தார். அதாவது சிங்கம் மாதிரி ஒரு வீரமான ஆம்பளையோட வாழுவாள்னு சொல்கிறீங்களா ஜோசியரே? அட கூமுட்ட மன்னா, அவள் சிங்கத்தோடையே வாழ போகிறான் சொல்லிட்டு ஜோசியர் மூட்டை முடிச்சை கட்டிட்டு கிளம்பிட்டார். அதிர்ச்சியான மன்னர் ஒரு முடிவு பண்ணார். சிங்கம் எப்படியும் வீட்டுக்கு வர போகிறதில்ல, பொண்ணு காட்டுக்கு போனதானே பிரச்சனை. சின்ன தம்பி குஷ்பு மாதிரி வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடணும்னு நம்பி சுப்பாதேவியை ஒரு அறைக்குள்ளே அடைச்சி வச்சார். சுப்பாதேவி வளர்ந்ததும் இந்த கதைகளெல்லாம் கேள்விப்பட்டா. ஆனாலும் ஒரே அறைக்குள்ளே எத்தனை வருஷமாக இருக்கிறது? அதனால் அங்கேருந்து தப்பிச்சு போகலாம்னு முடிவு பண்ணிட்டா. சின்னத்தம்பி பிரபு கூட ஓடி போல. சின்னத்தம்பி பிரபு மாதிரியே ஆம்பளை வேஷம் போட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டா. தப்பிச்சு போன சுப்பாதேவி ஒரு நாடோடி கும்பலோடு சேர்ந்துக்கிட்டா. அந்த நாடோடி கும்பல் ஒரு நாள் காட்டுக்குள்ளே போய் தங்கினாங்க. அப்போது ஒரு சிங்கம் அந்த நாடோடி கும்பலில் இருந்த எல்லாரையும் கொன்று சாப்பிட்டுருச்சு. பசி ஆறுனதுனால சுப்பாதேவியை மட்டும் சாப்பிடாமல் விட்டுருச்சு. நடந்து போன சிங்கம் கொஞ்சம் தூரம் போனதும் மெதுவாக திரும்பி பார்த்துச்சு. அதே நேரம் சுப்பாதேவியும் திரும்பி பார்த்தா. சிங்கம் அசிங்கப்பட்டது. அதாவது சிங்கம் காதலில் விழுந்துருச்சு. கிங்காங் படத்தில் குரங்குக்கு காதல் வரலாம், சிங்கத்துக்கு வரக்கூடாதா? உடனே சுப்பாதேவி சிங்கத்து பக்கத்தில் போய் மெதுவாக தடவி கொடுத்தா. அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்துச்சு. பையன் பேர் சிங்கபாகு, பொண்ணு பேர் சிங்கசேவிலி. எல்லாமே சிங்கம். சிங்கபாகு வளர்ந்ததும் தன்னோட அப்பா ஒரு சிங்கங்கிறது அவனுக்கு அவமானமாக இருந்துச்சு. இதனால் சிங்கம் ஒரு நாள் காட்டுக்குள்ளே போனதும் அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு ஊருக்குள்ளே போய் ஒரு ராஜா கிட்ட உதவி கேட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. காட்டுக்கு போய் திரும்பி வந்த சிங்கம் தன்னோட குடும்பம் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதும் கொலை வெறியோட ஊர் மக்களை எல்லாம் கொல்ல ஆரம்பிச்சிது. அந்த நாட்டோட ராஜா சிங்கத்தை கொல்றவங்களுக்கு 3000 பொற்காசுகள்னு தண்டோரப்பட்டார். பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்ட சிங்கத்துக்கு பிறந்த புறம்போக்கு சிங்கபாகு நானே போய் சிங்கத்தை கொல்றேன்னு கிளம்பினான். சிங்கபாகுவை பார்த்ததும் பாசத்தோட கிட்ட வந்துச்சு சிங்கம். உடனே அதை கொன்று அதோட தலையை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ராஜா கிட்ட கொடுக்க போனான். ஆனால் அதுக்குள்ளே அந்த ராஜா மண்டையை போட்டார். அந்த நாட்டோட ஆட்சி சிங்கபாகு கையில் வந்துச்சு. ஆனால் சிங்கபாகுக்கு அங்கே இருந்த சிங்கபுர அப்படிங்கிற ஊர் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சி. ஏன் அவனுங்க பேரெல்லாம் வர்த்தனை, பக்ஷ, சேனை, கோணைன்னு முடியுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கபாகு அந்த சிங்கபுர ஊரில் இருந்து ஆட்சி பண்ண ஆரம்பித்தான். சிங்கபாகுக்கும் சிங்கசேவிலிக்கும் கல்யாணமாகி 16 ரெட்டை குழந்தைகள் பிறந்துச்சு. அதில் மூத்ததாக பிறந்த ஒரு பொறுக்கியோட பேர் விஜயன். விஜயன் பண்ணாத பொறுக்கித்தனம் இல்லை, அவங்க அப்பனோட பெரிய பொறுக்கியாக இருந்தான். மக்கள் எல்லாரும் அவனை தூக்கில் போட சொல்லி மன்னர் சிங்கபாகுவை வற்புறுத்தினாங்க. ஆனால் பிள்ளை பாசத்தில் சிங்கபாகு அவனை தூக்கில் போடலை. அவனை அன்னைக்கு தூக்கில் போட்டிருந்தா அன்றைக்கி பல லட்சம் உயிர்கள் போயிருக்காரு. சரி, கதைக்கு வருவோம். சிங்கபாகு அந்த தருதலை விஜயனை ஒரு கப்பலில் ஏற்றினார். அவனை மாதிரியே தருத்திரம் பிடிச்ச தருதலைகள் 700 பேர் அவங்கூடவே கப்பலில் போகிறதுக்கு ஆசைப்பட்டு கிளம்புனாங்க. அந்த கப்பல் புயலில் சிக்கி சுப்பராங்கிற இடத்துல போய் கரை ஒதுங்கிச்சு. எல்லோரும் அங்கே கொஞ்ச நாள் இருந்தாங்க. ஆனால் அங்கே இருந்த மக்கள் வந்தாரையெல்லாம் வாழ வைக்க நாங்கள் என்ன இளிச்சவாய் தமிழர்களா அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து விரட்டி விட்டாங்க. அங்கேருந்து திரும்பவும் கப்பலில் ஏறி அவனுங்க இறங்கின இடம் ஈழம் அல்லது தாமிரபரணி, அதாவது இலங்கை. இறங்கின ஆண்டு கிமு 543. என்னடா சிங்களனோட கதை இவ்வளோ கேவலமாக இருக்கே, ஒருவேளை ஈழத்தமிழர்கள் சிங்களனை பற்றி கேவலமாக எழுதி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கதையெல்லாம் எழுதி வச்சதே அவனுக்கு தான். இந்த கதையெல்லாம் அவனுங்களோட புனித நூல்னு சொல்கிற மகாவம்சத்திலே இருக்குது. அவனுங்களை பற்றி அவனுங்க சொல்கிற கதையே இவ்வளோ கன்றாவே இருக்கு. அப்போ அவனுங்க எழுதாமல் விட்ட கதை இன்னும் எவ்வளோ கன்றாவே இருக்கும், கற்பனை கூட பண்ண முடியல. நாங்கள் வந்தேரின்னு மகாவம்சத்தில் எழுதி வச்சதோடு மட்டும் இல்லை, அது 1956ஆம் ஆண்டு திரும்பவும் உறுதிப்படுத்தினாங்க. 1956ஆம் ஆண்டு விஜயன் ஈழத்துக்கு 2500 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு இலங்கை அரசாங்கமே ஒரு தபால் தலை வெளியிட்டானுங்க. அட பாவிகளா, நாம் ஈழத்துக்கு அண்டி புழைக்க வந்த கூட்டம்னு உலகத்திலே வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்களடா அப்படின்னு சில சிங்கள தருதலைகள் கத்துனதும் அந்த தபால் தரையை நிறுத்திட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த தபால் தலைகள் ஆயிரக்கணக்கில் வித்துருச்சு. அவனுங்க வந்தேரிங்கிறது அவனுங்களுக்கு எப்போவுமே தெரிஞ்சிருக்கு.
நம்ம மக்களுக்கு தான் இது புரிய மாட்டேங்குது. விஜயன் உள்ளே வந்ததும் என்ன ஆச்சுன்னு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஈழத்தை பற்றி பார்க்கலாம். ஈழம் அல்லது தாமிரபரணி சுமார் 11,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி முழுசாக தமிழ்நாட்டோடு சேர்ந்ததாக இருந்துச்சு. அப்போ தாமிரபரணி ஆறு ஈழம் வரைக்கும் பாஞ்சதாக வரலாறு இருக்குது. அதனால் ஈழத்துக்கே தாமிரபரணின்னு ஒரு பேர் இருந்துச்சு. பனிக்காலம் முடியும் போது கடல் மட்டம் 400 அடிகள் உயர்ந்துச்சு. அப்போ பள்ளமார்ந்த பகுதிகள் எல்லாம் தண்ணியில் மூழ்கி போச்சு. அதனால் ஈழம் தமிழ்நாட்டை விட்டு பிரிஞ்சு ஒரு தீவு மாதிரி ஆயிடுச்சு. இதை பற்றி விளக்கமாக ஒரு காணொலியில் சொல்லியிருக்கோம். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஈழம் தமிழ்நாட்டோட ஒரு பகுதியாக இருந்துச்சுன்னு பார்த்தோம். தமிழ்நாட்டிலையும் சரி ஈழத்துலையும் சரி ஏறத்தாழ மனித இனம் உருவான நாளிலிருந்து இங்கே மனிதர்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஈழத்தில் நிறைய இனக்குழுக்கள் வாழ்ந்தாலும் பெரும்பான்மையாக வாழ்ந்தது இயக்கர்கள், நாகர்கள். ராவணன் இயக்கர் குலத்தை சேர்ந்த மன்னர் தான். அங்கே வாழ்ந்த எல்லா மக்களின் தாய்மொழியும் தமிழ் தான். நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சு வேண்டிய விஷயம் என்னென்னா, ஈழத்தில் பல லட்சம் ஆண்டுகளாக தமிழர்கள் வாழ்கிறாங்க. சிங்களன், வந்தேரி தமிழர்கள் தான் அந்த மண்ணின் பூர்வ குடி மக்கள். இந்த உண்மையை ஒவ்வொரு தமிழனும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த கப்பலில் வந்த கபோதிகள் என்ன ஆனாங்கன்னு பார்ப்போம். கப்பலில் வந்து இறங்கின விஜயன் மற்றும் அவனது அல்லக்கை நொல்லக்கைகள் எல்லாம் முதல்ல பார்த்தது குவேனிங்கிற பொண்ணு தான். விஜயனுக்கு குவேனியை பிடிச்சி போச்சு, குவேனிக்கும் விஜயனை பிடிச்சி போச்சு. 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 குழந்தைகள் வேறு பிறந்தாங்க. விஜயனுக்கு அங்கே சாதாரண குடிமகனாக வாழ பிடிக்கலை. நம்ம அப்பா அவரோட அப்பாவையே போட்டு தள்ளிட்டு அரசரானார். அப்படி ஏதாவது தில்லு முள்ளு பண்ணால் தான் நம்மளும் அங்கே அரசனாக முடியும்னு யோசித்தான். அரசனாகணும்னா இளவரசியை கல்யாணம் பண்ணணும். அங்கே ஏற்கனவே இயக்கர்கள், நாகர்கள் எல்லாம் அரசராக இருந்தாங்க. ஆனால் விஜயனுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தை வேறு இருக்குது. அதனால் பொண்ணு கொடுக்க முன் வரல. விஜயன் மதுரைக்கு போய் பாண்டிய மன்னர்கிட்ட பொண்ணு கேட்டான். பாண்டிய மன்னன் விஜயன் ஒரு வந்தேரின்னு யோசிக்காமலோ இல்லை தெரியாமலோ பொண்ணு கொடுத்துட்டார். பாண்டியனோட மகளை கல்யாணம் பண்ணதும் குவேனியை துரத்தி விட்டான் விஜயன். இதனால் கோபமான குவேனி, இனிமேல் உன்னோட வம்சத்தில் ஒருத்தன் கூட உருப்படியாக ஆட்சி பண்ண முடியாதுன்னு ஒரு சாபம் கொடுத்தாங்க. அந்த சாபம் என்ன ஆச்சுன்னு அப்புறம் பார்க்கலாம். ஈழத்தில் ஒரு மூலையில் நானும் அரசன்தான் சொல்லி ஆட்சி பண்ணிட்டு செத்து போயிட்டான் விஜயன். விஜயனும் சரி அவனுக்கு பின்னாடி வந்த சிங்கள மன்னர்கள் யாருமே பெரிய அளவுக்கு ஈழத்தை ஆட்சி பண்ணலை. தமிழ் மன்னன் ஒருத்தனை தோக்கடித்து ஈழத்தில் பெரிய அளவில் ஆட்சியை பிடிச்சது துட்டகாமணிங்கிற சிங்களன் தான். அவன் தோக்கடித்தது எல்லாளன் என்ற தமிழ் அரசர் தான். ஆரம்பத்தில் எல்லாளனுக்கும் துட்டகாமணிக்கும் சண்டை நடந்தப்போ துட்டகாமணியின் படைகள் பேரரசர் எல்லாளனின் படைகளை கண்டு பயந்து ஓடினாங்க. எப்படியும் போரில் தோல்விதான் தெரிஞ்சதும் துட்டகாமணி ஒரு சதி பண்ணான். எல்லாளன் கூட தனியாக சண்டை போடணும்னு ஆசைப்பட்டான். எல்லாளனும் இதுக்கு சம்மதிச்சார். அந்த சண்டையோட முடிவில் எல்லாளனை துட்டகாமணி கொன்னுட்டான். அந்த சண்டை நடந்தப்போ துட்டகாமணியோட வயசு 20லேருந்து 25. ஆனால் எல்லாளனோட வயசு 70க்கும் மேலே. ஆனாலும் வீரமாக போர் புரிஞ்ச எல்லாளனுக்கு ஒரு நினைவிடம் கட்டி அதை கும்பிட்டு தான் ஆட்சி கட்டில் ஏறினா துட்டகாமணி. தனக்கு பிறகு ஆட்சிக்கு வர்ற ஒவ்வொரு சிங்களனும் எல்லாளன் கல்லறையை கும்பிட்டுட்டு தான் ஆட்சியில் ஏறணும்னு ஒரு சட்டம் போட்டான். அதுக்கு பிறகு சிங்களர்கள் இலங்கையை பரவலாக ஆட்சி பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த சிங்களனும் ஈழத்தை உருப்படியாக ஆண்டதாக வரலாறு கிடையாது. அதுக்கு காரணம் குவேனியோட சாபந்தான்னு நம்பினாங்க. அதனால் 2014 குவேனிக்கும் விஜயனுக்கும் ஒரு கோயில் கட்டி அந்த சாபத்தை போக்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஈழத்தை வெள்ளைக்காரன் ஆட்சி செய்யும்போது அங்கே தேயிலை தோட்டத்தில் வேலை செய்ய ஆள் தேவைப்பட்டுச்சு. அதனால் தமிழ்நாட்டிலேருந்து வேலைக்கு ஆட்களை கூட்டிகிட்டு போனாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போன தமிழர்கள் தேயிலை பயிரிட்ட மலைகளில் குடியேறினாங்க. அவங்கள மலையக தமிழர்கள்னு சொன்னாங்க. ஈழத்தமிழர்கள் மலையக தமிழர்களோட பெரிய அளவில் ஒற்றுமையாக இல்லை. வெள்ளைக்காரன் 1948 ஈழத்தை விட்டு போனதும் ஆட்சி அதிகாரம் முழுசாக சிங்களன் கைக்கு வந்துச்சு. ஆட்சிக்கு வந்ததும் அவன் முதல்ல கை வச்சது மலையக தமிழர்கள் மேலே தான். பல படுகொலைகள், கற்பழிப்புகள் நடந்துச்சு. கடைசியாக மலையக தமிழர்களின் குடியுரிமையை பறிச்சாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மலையக தமிழர்கள் அகதிகளாக ஈழத்திலிருந்து வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் ஈழத்தமிழர்களையும் கொன்று குவிச்சு இனப்படுகொலை பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வெறும் வரலாறு இல்லை, ஒரு இனத்தின் மரண வாக்குமூலம். மண்ணையும் கொடுத்து பொண்ணையும் கொடுத்துட்டா வந்தேரி நாய் நம்ம தலை மேலே ஏறி உட்காரதா? இதுதான் ஈழத்துலேயும் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிறதும் இதே மாதிரி விஷயந்தான். நம்முடைய கைப்பட்டி நிலம் அயலானுக்கு போகுதுன்னா அங்கே வியாபாரம் நடக்கிறதா அர்த்தம் கிடையாது. அதில் நம்ம தாய்மண் பறி போகுதுன்னு அர்த்தம். தாய்மண் பறி போனால் நமது பூர்வீக மண்ணிலேயே நம்ம அகதிகளாக நிற்க வேண்டிய நிலை வரும். இன்றைக்கி நம்ம அளவுக்கு மீறி வட இந்தியர்களை உள்ளே விட்டால் கூடிய சீக்கிரம் அவன் நம்மளையும் வெளியே துரத்துவான். இந்தியா ஒரு நாளும் தமிழனுக்கு உதவியாக நிற்காது.
இதை ஒவ்வொரு தமிழனும் மனசில் வச்சுக்கணும். ஈழத்தமிழர் பற்றிய வரலாற்றை உங்கள் குழந்தைங்களுக்கு கட்டாயம் சொல்லிக் கொடுங்க. என்னைக்கு ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே ஈழம் பற்றிய புரிதல் வருதோ அன்னைக்கு கட்டாயம் ஈழம் வளரும். நன்றி, வணக்கம்.